என்னை நீங்கள் மூச்சு விடாமல் திட்டியது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எப்பொழுதும் என்னை சேண்டி பார்ப்பதே வேலை. அந்த பழக்கம் உங்களை விட்டு செல்லவே இல்லை. தாங்கள் என் அருகில் இருக்கும் போது நான் இந்த ஒட்டுமொத்த உலகையுமே மறந்து விடுகிறேன் ஜோதா பேகம். அப்படியா? இதற்கு அர்த்தம் என்னவென்றால் என்னை இங்கு தனியாக அழைத்து வந்து பழி வாங்குகிறீர்கள். சரி, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ராஜமாதா அவர்களே. சரி, நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். மிக்க நன்றி. வெளியே என்ன ஒரே சத்தமாக இருக்கிறது? ஹுசூர், கிராம மக்கள் ஏதோ பிரச்சனையாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ராஜா மான்சிங்கிடம் கூறு, அங்கு என்ன பிரச்சனை என்று பார்க்க சொல். நான் பிறகு சந்திக்கிறேன். சித்தம் ஹுசூர். ஜலால் என் சதிவலையில் மாட்டிக்கொண்டு விட்டால் என்னுடைய நீண்ட கால கனவு நிஜமாகிவிடும். ஹுசூர், கிராமவாசிகளை அழைத்து வந்திருக்கிறேன் ஹுசூர். சரி, அவர்களை அங்கேயே இருக்க சொல், நான் வருகிறேன். நான் இப்போதே வந்து விடுகிறேன் ஜோதா பேகம். இவனுடைய என்ன அங்கு கூச்சலாக இருக்கிறது? ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன நடக்கிறது? ஷெஹன்ஷா, எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். வந்ததிலிருந்து கூச்சல் போடுகிறார்கள். ஒருவர் பின் ஒருவர் விஷயத்தை கூறுங்கள். என்ன நடந்தது என்று நான் கூறுகிறேன் ஹுசூர். ஜலால் இப்பொழுது மான்சிங் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஜோதா பேகம், நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஹுசூர், நான் எனது காளை மாடுகளை இவனிடம் விட்டு சென்றேன். அதை வைத்துதான் நான் விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தேன். நான் வெளியூர் சென்று திரும்பிய பொழுது எனது காளை மாடுகளை காணவில்லை. நான் இவரிடம் கேட்டதற்கு இவர் கூறுகிறார் எனது காளை மாடுகள் அனைத்தும் இறந்து விட்டது என்று. என்னுடைய ஆட்கள் அவர்களின் வேலையை கச்சிதமாக செய்கிறார்கள். ஜலாலின் கவனத்தை திசை திருப்பி விட்டார்கள். இப்பொழுது நான் என் வேலையை செய்கிறேன். ஜோதா பேகம் தூங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன். அதுவும் நல்லதே. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு உன்னை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது ஜோதா பேகம். என்னுடைய ஆசை இப்போது நிறைவேறிவிடும். வெகு விரைவில் இந்த ஷெரீஃபுதீனுக்கு நீ நிரந்தரமாக சொந்தமாகி விடுவாய். இது ஜோதா பேகத்தின் குரல்.
மான்சிங், நீ என்னோடு வா. எதற்காக கத்தினீர்கள் ஜோதா பேகம்? ஷெஹன்ஷா, இங்கு ஷெரீஃபுதீன் வந்தான். நானே அவனை பார்த்தேன். என்ன, அவன் ஓடிவிட்டானா? ராஜா மான்சாய், அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். ஷெரீஃபுதீன் இங்கிருந்து தப்பக்கூடாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். சற்று பொறுமையாக இருங்கள் ஜோதா பேகம். இம்முறை அவனை நான் விடப்போவதில்லை. இந்த வீரன் அவனை தடுக்க முற்பட்டிருப்பான் என்று நினைக்கிறேன். அவன் இந்த திசையில் தான் சென்றிருக்க வேண்டும். அனைவரும் என்னோடு வாருங்கள். ஷெரீஃபுதீன், உன்னால் இங்கிருந்து தப்பிக்க இயலாது. வா! உங்கள் எதிரியை உங்கள் முன் மண்டியிட வைத்து விட்டேன் ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி மன்னிப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீ என் படுக்கை அறைக்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறாய். என் பேகம் மீது கை வைத்திருக்கிறாய். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மகன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாய். முடிவு கட்டுகிறேன். இப்போது நான் உன்னை மேலே அனுப்பி வைக்கிறேன். அங்கிருந்து உன்னால் திரும்ப வரவே முடியாது. வேண்டாம் ஷெஹன்ஷா, உங்கள் தங்கை என் கணவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இவர் பக்ஷி பானுவின் கணவர் ஆவார். ஆனால் நான் யார் என்பதை இவன் மறந்து விட்டான். நான் இவன் தலையை கொய்து விடுகிறேன். ஷெஹன்ஷா, இன்னொன்றையும் மறந்து விடாதீர்கள். இவர் மெஹதாபின் தந்தை. நீங்கள் கூறுவது சரிதான் ஜோதா பேகம். இவனை நான் தண்டிக்கப் போவதில்லை. இவனை தண்டிக்கப் போவது என் தங்கை பக்ஷியும் மேதாபும் தான். இவனை கைது செய்து அழைத்துச் செல்லுங்கள். ஆகட்டும் ஷெஹன்ஷா. விடாத பாவம் போல் அவன் மீண்டும் மீண்டும் ஏன் என் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறான்? அன்னையே, அவன் மீண்டும் என்னை அடிக்க மாட்டான் அல்லவா? ஒருவேளை மறுபடியும் மாதாவை கொல்ல முயன்றால்? அவ்வாறு ஒன்றும் நடக்காது. உன்னுடைய அண்ணன் அவனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார். இனி அவனால் உன்னையும் உன் மகளையும் நெருங்கவே முடியாது. அத்தோடு ஜலால் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொறுப்பை உன்னிடமே விட்டுவிட்டார். அவன் உன்னையும் உன் மகளையும் கொடுமைப்படுத்தி இருக்கிறான். ஆகையால் நீதான் அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த சாத்தான் முன்பு நிற்பதற்கு என் மனம் தயாராக இல்லை. தைரியமாக இரு பக்ஷி. மனைவி என்று பாராமல் அவன் உன்னை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறான். நீ ஒரு தாயாக உன் மகளை கொலை செய்ய முயற்சித்த அவனை நீ மன்னிக்க கூடாது. இப்பொழுது அவன் உன் கண் முன்னால் தான் இருக்கிறான். உன்னுடைய அம்மாவாகிய நானும் உன் அண்ணனும் உனக்கு துணையாகவே இருக்கிறோம். நீ எதற்கும் பயப்படாதே. நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உன் பக்கமே இருப்போம். அவன் ஒரு பெண்ணின் மானத்தோடு விளையாட முயற்சித்திருக்கிறான். ஆகையால் அவனுக்கு அதே பெண் தண்டனை அளிக்க வேண்டும். உனக்கு துரோகம் செய்த அவனை தண்டித்தே ஆக வேண்டும். அவன் உன் கணவன் என்பதையே மறந்துவிடு. உன் மகளின் தந்தை என்பதையும் மறந்துவிடு. அவன் இப்பொழுது ஒரு குற்றவாளி, நம்பிக்கை துரோகி. இப்பொழுது நீ ஒரு உறுதியான முடிவை எடுத்தே ஆக வேண்டும்.
துரோகி. சிறிதும் வெட்கமே இல்லாமல் உங்கள் அனைவரின் முன்பும் இருக்கிறான். இவன் இதுவரை பல முறை எனக்கும் சரி, என் குடும்பத்திற்கும் சரி, நமது ராஜ்யத்திற்கும் சரி, எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உடனிருந்தே அவன் குழிப்பறித்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவன் என் குழந்தை மீதே தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறான். அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. அதற்காக நான் அவன் தலையை வெட்டி எறிந்திருப்பேன். ஆனால் ஜோதா பேகம் தான் என்னை தடுத்து விட்டார். அது மட்டுமல்ல, அவர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார், இவன் என் சகோதரின் கணவன் மட்டுமல்ல, இதுவரை இவன் என் குடும்பத்திற்கு எவ்வளவோ துரோகம் செய்திருக்கிறான். என் தங்கைக்கும் துரோகம் செய்திருக்கிறான். அதனால் இவனை இன்று தண்டிக்கப் போவது என் தங்கை ஆவார். பக்ஷி, நீ இங்கு அனைவரின் முன்பும் வர வேண்டும். பக்ஷி, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? பக்ஷி, பக்ஷி, என்னை மன்னித்து விடு. என் மீது கருணை காட்டு. பக்ஷி, நான் உனது கணவனாவேன், உன் வாழ்க்கை துணை, நம்முடைய மேத்தாவின் தந்தையாவேன். என்னை மன்னித்து விடு. நான் மேத்தாவை பார்க்க ஆசைப்படுகிறேன். அவளை நான் கட்டி அணைக்க ஆசைப்படுகிறேன். அவளை என் கைகளால் வளர்க்க ஆசைப்படுகிறேன். பக்ஷி, நான் ஒரு நல்ல கணவனாக மாறி அனைத்து கடமைகளையும் செய்ய நினைக்கின்றேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இது குற்றம். இவள் உங்களுடைய மகள். இவள் என் மகள் அல்ல. நீ மட்டும் உன் வாயை திறந்தாய் என்றால் இவள் வாயை நான் நிரந்தரமாக மூடிவிடுவேன். எந்த மகளை பற்றி பேசுகிறாய்? எந்த மனைவி? என்னை பொறுத்தவரை என் கணவர் என்றோ இறந்து விட்டார். என்று என்னை அடித்தாயோ அன்றே நீ இறந்து விட்டாய். அதோடு மேத்தாபிற்கும் அவளுடைய தந்தை என்றோ இறந்து விட்டார். அவள் கழுத்தில் கத்தியை வைத்த அன்றே அவள் தந்தை இறந்து விட்டான். என் அண்ணன் உன்னை மன்னித்தார். நானும் உன்னை மன்னித்தேன். நான் உன்னை ஒவ்வொரு முறை மீண்டும் மீண்டும் மன்னித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ திருந்தவே இல்லை. நீயும் ஒரு மனிதனா? என்னை பொறுத்தவரை நீ குற்றவாளி மட்டும்தான். ஒரு குற்றவாளிக்கு மனைவியாக இருப்பதை விட நான் விதவையாக இருக்கிறேன். அண்ணா, இவனுக்கு தாங்கள் தான் தண்டனை அளிக்க வேண்டும். ஆகவே நீங்களே கொடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இவன் மீது ஈவு இறக்கமே காட்டாதீர்கள். இல்லை பக்ஷி, பக்ஷி, என் மீது கருணை காட்டு. இதில் என்னுடைய தவறு ஒன்றுமில்லை. இவை அனைத்திற்கும் காரணம் என் தந்தைதான். அந்த கிழவனால் தான் நான் குற்றவாளியாகி விட்டேன். நானாக எந்த தவறும் செய்யவில்லை. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் பக்ஷி. என் மகளையும் நேசிப்பது உனக்கு தெரியும் அல்லவா? அந்த குதாவிற்காகவாவது என்னை மன்னித்து விடு. எனக்கு உன்னை பற்றியும் உன் தந்தையை பற்றியும் நன்றாக தெரியும். நீயும் உன் தந்தையும் செய்த துரோகத்திற்கு உன்னை இங்கேயே வெட்டிவிட வேண்டும் போல இருக்கிறது. ஆனால் என்னுடைய முடிவு என்னவென்றால், கண்ணுக்கு பதில் கண், ரத்தத்திற்கு பதில் ரத்தம். இனி நான் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை. உன்னை விடப் போவதில்லை. ஏனென்றால் நீ என் சகோதரியை கொடுமைப்படுத்தியிருக்கிறாய். நானும் இப்போது உன்னை கொடுமைப்படுத்தப் போகிறேன். நெருப்பில் விழுந்த புழுவைப் போல துடிக்கப் போகிறாய். என்னை கொன்று விடுங்கள் என்று நீ கெஞ்சப் போகிறாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாகத்தான் இருக்கப் போகிறது. உனது மரணம் அவ்வளவு மோசமாக இருக்கப் போகிறது. இறந்த பிறகும் கூட நீ அந்த வலியை மறக்க கூடாது. ராஜா மான்சிங், ஷரீஃபுதீனை இருட்டு சிறையில் அடைத்து வையுங்கள். கோஜா மைதீனை வாழ்க்கை முழுக்க சிறையில் அடையுங்கள்.
இவர்கள் வாழ்க்கையில் இனி வெளிச்சத்தையே பார்க்க கூடாது. ஷகன்ஷா, ஷகன்ஷா வேண்டாம். பக்ஷி, பக்ஷி என்னை காப்பாற்று. ஷகன்ஷா, நான் உங்கள் மைத்துனர். என் மீது கருணை காட்டுங்கள். சலீம், இங்கே வா. உனக்காக ஒன்று எடுத்து வந்துள்ளேன். சலீம், எங்க செல்கிறாய்? இதை சிறிது பார். உனக்காக விசேஷமான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வாழ்பயிற்சி செய்ய செல்ல வேண்டும். அது சரி, சென்று பயிற்சி செய்யலாம். ஆனால் சிறிது நேரத்திற்கு உன் அன்னையோடு அமர்ந்து கொள். சலீம், உன் பிறந்தநாள் வரப்போகிறது அல்லவா? அதனால் உனக்காக சிறப்பான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்க்க விரும்புகிறாயா? மோதி, எங்க பார். குறும்வாள். நீ உன் தந்தையை போல் மாவீரனாக வேண்டும் அல்லவா? பார்த்தாயா எப்படி இருக்கிறது? இல்லை, எனக்கு இந்த வாழ் பிடிக்கவில்லை. சலீம், நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்று கூறு சலீம். எத்தனை நாட்களாகியும் உனக்கு என் மீது இருக்கும் வெறுப்பு போகவில்லையா? நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். உனக்கு உன் அன்னை மீது அன்பே இல்லையா? இல்லை, எனக்கு உன் மீது அன்பில்லை என்று நினைக்கிறாயா சலீம்? உங்களுக்கு என் மீது அன்பே இல்லை. அப்படி இருந்திருந்தால் அப்பா ஜானிடம் என்னை பற்றி புகார் கூறி இருக்க மாட்டீர்கள். சலீம், நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். நான் உன் மீது புகார் அளிக்கவில்லை. நான் ஏன் உனக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும்? இல்லை, நீங்கள் தான் புகார் கூறினீர்கள். தயவு செய்து என்னை நம்பு சலீம். நான் உன் மீது புகார் அளிக்கவில்லை. நான் என் உயிரை விட உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன். நீ என்னோடு பேசாமல் இருப்பதால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உயிரையே விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. நீ ஏன் அப்படி யோசிக்கிறாய் சலீம்? என்னால் உனக்கு எப்படி கஷ்டத்தை அளிக்க முடியும்? இங்க பார் சலீம், நீ என் மீது இப்படி கோபப்படும் போது என் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. உன் அன்னையை நீ மன்னிக்க மாட்டாயா? சலீம், இந்த நாளுக்காக ஏங்கி கிடந்தேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் உயிரை விடவும் உன்னை நேசிக்கிறேன் சலீம். இப்போது நான் செல்லவா? சென்று வா.